மனிதன்ல எல்லாரும் சமம், இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ள முடியாது. சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கல. நம்முடைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், மனு நீதி போன்றவைகள் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால், பெரும்பாலான மக்களுக்கு ஏன் உரிமை கிடைக்கவில்லை என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வதற்கு என்ற அச்சத்தால் தந்திரமாக என்ன செய்தார்கள் என்றால், சூத்திரன் படிக்கக்கூடாது, கீழ் ஜாதிக்காரன் படிக்கக்கூடாது, படித்தால் அறிவு வந்துவிடும் அல்லவா, படித்தால் கேள்வி கேட்போம் அல்லவா, அதற்காக படிக்க கூடாது. சும்மா படிக்க கூடாது கேட்போமா, அதற்காக படித்தால் பாவம் என்றார்கள். ரெண்டு பேருக்கு ஒரே வயசு தான் ஆறுது. இவனை படிக்க வச்சா என்னையா? இவனை படிக்க வச்சா யாரு வேலை செய்யறது? அவன் படிப்பான், இவன் தொடப்பான். இதுதான் அவங்க தளவுது. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோர் நாளும் வந்தது, கோளும் குறைந்தது. ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. குழந்தைய அழைச்சிட்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. பாடக்கண்ணா, உனக்கே நீ இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்டீர்கள். ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாத்திரமும் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையும் வெல்வார் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்று தந்த நியாயம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால், கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் வட்டை உரியும். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் வட்டை உரியும். சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாரும்போம். ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல். எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடு, ஆணும் பெண்ணும் சரிநகர் சமமா என்பதுதான் திராவிட மாடல்.